வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபைலில் இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் நியூ, அதை கிளிக் பண்ணும்போது நியூ டாக்குமெண்ட்கான டயலாக் பாக்ஸ் வரும். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த இடத்துல ஃபைலுடைய நேம் கொடுக்கணும். நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோமோ அதற்கான வித் அண்ட் ஹைட்டை இங்கே மென்ஷன் பண்ணணும். அதற்கு முன்னாடி என்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்ச்சு, சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், இந்த 3 டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்டும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக ஸ்கேல்லையும் பார்த்துருப்போம். கோரல்ட்ராவில் டிசைன் பண்ணும்போது நம்ம மில்லிமீட்டரில் தான் வித் அண்ட் ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இதில் பிக்சல்ங்கிற ஒரு நியூ மெஷர்மெண்ட் இருக்குது பாருங்கள். டிஜிட்டல் டிசைன் நம்ம பண்ணும்போது பிக்சல் மெஷர்மெண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். டிஜிட்டல் டிசைன் அப்படிங்கிறது வெப் பேனர், வெப் பேஜஸ் டிசைன் பண்ணுறதுக்கு, ஆப்புடைய பேஜ், இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்துமே வந்து டிஜிட்டல் டிசைன் தான். அதை நம்ம பிக்சலில் தான் மெஷர் பண்ணணும். ஒரு நார்மலாக நீங்கள் மொபைல் எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவையே நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கட்டங்கள் இருக்கும். அதில் அந்த கட்டங்களில் கலர் ஃபில்லாகி இருக்கும். நிறைய கட்டங்கள் சேர்ந்து தான் ஒரு பிக்சர் வந்து உருவாகுது. இந்த கட்டங்களை தான் பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா ஒரு ராஸ்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர். ராஸ்டர் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் தான் ராஸ்டர். இமேஜ் அப்படின்னு சொல்லலாம், பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் தான் ஃபோட்டோஷாப்பில் நம்ம என்ன டிசைன் பண்ணாலும் அதுவும் நிறைய கட்டங்கள் சேர்ந்து தான் உருவாகும். அது டெக்ஸ்ட்டாகவும் இருக்கலாம், எனி ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், எனி இமேஜாகவும் இருக்கலாம். அந்த கட்டங்களை தான் பிக்சல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிஜிட்டல் ரிலேட்டடாக நம்ம டிசைன் பண்ணும்போது தான் இந்த பிக்சல் மெஷர்மெண்ட் பயன்படுத்துகிறோம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் டிசைனை டிஜிட்டல் ஸ்க்ரீனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா பிக்சலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு டிவியாக இருக்கட்டும், மானிட்டராக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், அதனுடைய பிக்சல் வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீனுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா அதனுடைய பிக்சலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். டிஜிட்டல் ரிலேட்டடாக நம்ம டிசைன் பண்ணும்போது பிக்சல் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணணும். அடுத்து இதில் இன்ச்சஸ், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் எதற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் ரிலேட்டடாக நம்ம டிசைன் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட் நமக்கு எளிமையாக இருக்கும். அதற்காக தான் இந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் தம்ப்நெயிலுக்கான சைஸ் தான் கொடுக்குறேன். தம்ப்நெயிலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1280 × 720 பிக்சல்ஸ். அதாவது ஹரிசாண்டலாக எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்கணும், வெர்டிக்கலாக எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வித் அண்ட் ஹைட்டாக மென்ஷன் பண்ணுறோம். நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகிடும். நம்ம ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்போ நான் லேண்ட்ஸ்கேப்பே செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆர்ட்போர்ட் அப்படிங்கிறது ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக் பாக்ஸை ஆக்டிவ் பண்ணாமல் நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் ஆகுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதை ஆக்டிவ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரெசல்யூஷன் அப்படிங்கிறதும் பிக்சலை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ண முடியும். இமேஜில் நிறைய பிக்சல்ஸ் இருக்கும்போது கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இப்போ 72 அப்படிங்கிறது லோ ரெசல்யூஷன், 300 அப்படிங்கிறது ஹை ரெசல்யூஷன், 600 அதுக்கு மேலே நம்ம கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துலையும் நம்ம என்ன டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் தம்ப்நெயில் டிசைன் பண்ணும்போது அதை நான் ஒரு ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ணுவேன். அப்படி அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபைலுடைய சைஸ் வந்து 2 MB தான் இருக்கணும். அதற்கு மேலே இருந்தது அப்படின்னா அப்லோட் பண்ண முடியாது. இப்போ நான் பிரிண்டிங்க்கு டிசைன் பண்ணும்போது ரெசல்யூஷன் கூட கொடுத்துக்கலாம், 300 ரெசல்யூஷன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ரெசல்யூஷன் கொடுக்குறோமோ அதற்கேற்ற மாதிரி தான் ஃபைல் சைஸ் இருக்கும். நம்ம ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபைலுடைய சைஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ எதற்கு டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த இடத்துல ரெசல்யூஷன் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிக்சல் பர் இன்ச், பிக்சல் பர் சென்டிமீட்டர். அதாவது 1 இன்ச்சுக்குள்ளே எவ்வளோ பிக்சல் இருக்குது, 1 சென்டிமீட்டரில் எவ்வளோ பிக்சல் இருக்குது. பிக்சலை வந்து இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கலர் மோடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல பிட்ஸ், அதாவது 3 டிஃப்ரெண்ட் பிட்ஸ், அதாவது RGBக்கு 3 டிஃப்ரெண்ட் பிட்ஸ் வருது. பிட் மேப் நான் சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் 1 பிட் வருது. CMYK சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பிட்ஸ் வரும். ஸோ இது 2 என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிட்டுடைய கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா பிட் டெப்த் அப்படின்னு சொல்லலாம், ஆர் கலர் டெப்த் அப்படின்னு சொல்லலாம், ஆர் பிக்சல் டெப்த். இது அனைத்துமே ஒரே மீனிங் தான். இப்போ பிட் மேப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2 கலர் தான் அதில் இருக்கும். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டு. அது வந்து சிங்கிள் பிட்டு. இந்த பிட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் அந்த பிட்டோட வேல்யூ. இப்போ இங்கே சிங்கிள் பிட்டு, ஸோ 2 பவர் 1 = 2. டோன் வேல்யூ அப்படிங்கிறது, இந்த டோன்கிற வேர்ட் பார்த்திங்கன்னா அது கலரை மீன் பண்ணுது. 2 டோன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல 2 கலர் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டு. கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா 0 and 1 தான் வேல்யூவாக எடுத்துக்கும்.
அதாவது ஆஸ்கி வேல்யூவை தான் அது கன்சிடர் பண்ணும். 0 அப்படிங்கிறது பிளாக், 1 அப்படிங்கிறது ஒயிட். இப்போது பிட்மேப் இமேஜை பொறுத்த வரைக்கும் 2 கலர் மட்டும்தான் அதில் இருக்கும். அதே கிரே ஸ்கேல் இமேஜாக இருந்தது அப்படின்னா அதில் பிளாக்லேருந்து ஒயிட் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கலர் ஷேடும் இருக்கும். இந்த அனைத்து கலர் ஷேடும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2^8 256 இந்த 256 கலர் ஷேடு வந்து இந்த இன்பிட்வீன் கலர்ஸில் வந்து இருக்கும். அதுவே 16 பிட்டாக இருக்கும்போது 2^16. இப்போ இதனுடைய வேல்யூ வந்து 65,536. அவ்வளோ கலர் ஷேடு வந்து இதில் இருக்கும். இப்போ இதிலே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8 பிட்டை விட 16 பிட்டில் நல்ல கிளாரிட்டி இருக்கும். அதே போல் தான் ஆர்ஜிபிலையும் 8 பிட் அப்படிங்கும்போது 256 ரெட் கலர் ஷேடு இருக்கும், 256 க்ரீன் கலர் ஷேடு இருக்கும், அதே போல் 256 ப்ளூ கலர் ஷேடு இருக்கும். இது அனைத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 16.7 மில்லியன் கலர்ஸ் அதில் இருக்கும். அதே போல் 16 பிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 65,536 ரெட்டு, அதே போல் க்ரீன் அண்ட் ப்ளூ, மொத்தமாக 281 ட்ரில்லியன் இருக்கும். இவ்வளோ கலர்ஸ் வந்து அந்த இமேஜில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பிட்டை கால்குலேட் பண்ணணும். இப்போது பிட்மேப் பார்த்திங்கன்னா கிளிப்பார்ட்டில் பயன்படுத்துவோம், கிரே ஸ்கேலும் கிளிப்பார்ட்லையும் பயன்படுத்துவோம், மற்ற டிசைன்லையும் பயன்படுத்துவோம். ஆர்ஜிபி அப்படிங்கிறது டிஜிட்டல் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து கலர் காம்பினேஷனும் ஆர்ஜிபியில் தான் இருக்கும். ஸோ டிஜிட்டலுக்கு நம்ம டிசைன் பண்ணுறது அனைத்துமே ஆர்ஜிபியில் தான் டிசைன் பண்ணணும். சிஎம்ஒய்கே அப்படிங்கிறது பிரிண்டிங்கில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கலர் காம்பினேஷன். லேப் கலர் அப்படிங்கிறது எல் ஃபார் லைட்னஸ், ஏபி அப்படிங்கிறது சேனல் ஏ சேனல் பி. அதாவது இப்போ ஆர்ஜிபியில் பார்த்தீங்கன்னா 3 சேனல்ஸ் இருக்குது, ரெட் க்ரீன் ப்ளூ. சிஎம்ஒய்கேல பார்த்தீங்கன்னா 4 சேனல் இருக்குது. அதே போல் இந்த லேப் கலரில் பார்த்தீங்கன்னா 2 சேனல் இருக்குது. 2 சேனலை அட்ஜஸ்ட் பண்ணி அதோடைய லைட்னஸை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். சில ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லோ கலர் அதிகமாக இருக்கும், சில ஃபோட்டோவில் வந்து ப்ளூ கலர் அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது லைட் எஃபெக்ட்னால அந்த சேஞ்சஸ் இருக்கும். அதை எடிட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம பார்ப்போம். தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிசைன். ஸோ நான் ஆர்ஜிபி சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 8 பிட் சூஸ் பண்ணுறேன். இப்போ எந்த இடத்துல நம்ம 8 பிட்டை பயன்படுத்தணும், எந்த இடத்துல 16 பிட் அப்படிங்கிறது தெளிவாகிக்கணும். இப்போ 8 பிட் அப்படிங்கும்போது ஃபைலுடைய சைஸ் வந்து குறிப்பிட்ட அளவு இருக்கும். இப்போ டிஜிட்டல் சம்மந்தமாக நம்ம டிசைன் பண்ணும்போது எனி டிஜிட்டல் டிவைஸை எளிமையாக பார்க்க முடியும். அதுவே ஒரு 16 பிட் நம்ம சூஸ் பண்ணும்போது எதில் நம்ம வியூ பண்ணி பார்க்குறோமோ அந்த டிவைஸ்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது நம்ம அதில் பார்க்க முடியாது. 8 பிட்டை விட 16 பிட்டில் ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். 281 ட்ரில்லியன் கலர் ஷேட்ஸ் அப்படிங்கும்போது ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 16 பிட்டே ரொம்ப அதிகமாக இருக்கும். 32 பிட்லாம் அதை விட பன்மடங்காக இருக்கும். ஸோ எந்த சுச்சுவேஷன் நம்ம அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜை நம்ம எடிட் பண்ணும்போது 16 பிட் யூஸ் பண்ணுவோம். எடிட் பண்ணதுக்கப்புறம் 8 பிட்டு கன்வெர்ட் பண்ணிடுவோம். இது ஒரு பெரிய டாபிக். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தனியாக ஒரு கிளாஸ் அதை பார்ப்போம். நார்மலாக நீங்கள் டிசைன் பண்ணும்போது 8 பிட் யூஸ் பண்ணுங்கள். 16 பிட் 32 பிட் வந்து எந்த இடத்துல பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு கிளாஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கான்டென்ட் அப்படிங்கிறது ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த ஷீட் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒயிட், பிளாக், பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கும்போது வேறு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது கலர் எதுவும் இல்லாமல் பிளெயினாக இருக்கும், அதாவது மிரர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கஸ்டம் ஆப்ஷன்லேயும் டிஃப்ரெண்ட் கலர் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நான் ஒயிட்டே கொடுத்துட்றேன். அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம அட்வான்ஸ் லெவலில் பார்ப்போம். இப்போ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இந்த செட்டிங்ஸ் அனைத்தையும் தனியாக ஒரு ஃபைலாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை வந்து ப்ரீசெட் ஃபைல். ப்ரீசெட் ஃபைல் அப்படிங்கிறது ஒரே மாதிரி செட்டிங் நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துறதுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த செட்டிங் வந்து மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை தனியாக ஒரு ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணி நம்ம க்ரியேட் கொடுக்கும்போது நமக்கு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடும். இந்த ஆரோவை கிளிக் பண்ணும்போது ப்ரீசெட்டை தனியாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் தம்ப்நெயிலுடைய நேம் கொடுக்குறேன், தம்ப்நெயில் ஃபைல்னு கொடுத்துட்றேன், சேவ் ப்ரீசெட். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த ப்ரீசெட் பார்த்திங்கன்னா இந்த சேவ்டு அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். எவ்ரி டைம் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ நம்ம பண்ண செட்டிங் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸில் தெரியும். அதற்கு கீழே லேயரில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு அப்படின்னு ஒரு லைன் ஆக்டிவ் ஆகிருக்கும். இந்த ஒயிட் கலர் ஷீட்டை வந்து கேன்வாஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ கோரல் ட்ராவில் வந்து பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
எகெயின் ஃபைலில் நியூ கொடுக்குறேன். அந்த ஆர்ட் போர்டை ஆக்டிவ் பண்ணி பார்ப்போம். க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஆர்ட் போர்டு 1 அப்படின்னு ஆக்டிவ் ஆகிருக்கு. லேயரில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் போர்டு 1 கீழே லேயர் 1 அப்படின்னு ஆக்டிவ் ஆகிருக்கு. அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த ஷீட்டை தான் ஆர்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா அடோப்புடைய ப்ராடக்ட் தான். இல்லஸ்ட்ரேட்டரும் ஃபோட்டோஷாப் காம்பினேஷனில் நிறைய டிசைனர் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம இன்னும் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் கிளாஸ் எடுக்கலை. அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் கிளாஸில் நம்ம இந்த ஆட் போர்டை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நியூவில் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுடைய சைஸ் கொடுத்துருப்பாங்க. லேண்ட்ஸ்கேப்பில் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ரெசல்யூஷன் பாருங்கள் 300. ஃபோட்டோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம பிரிண்ட் எடுப்போம். ஸோ அதனால் 300 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோக்கப் மாடலில் கொடுத்துருப்பாங்க. அதாவது பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரேமில் ஃபோட்டோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா பண்ணி பார்த்துக்கலாம். அதை தான் மோக்கப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் எந்த டிசைன் நமக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது அந்த ஃபைல் மட்டும் நமக்கு டவுன்லோட் ஆயிரும். இந்த சேவ்டு ஃபோல்டரில் இருக்கும். ஆல்ரெடி நான் 2 டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பிரிண்டில் பார்த்தீங்கன்னா பேப்பர் சைஸ் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் நிறைய மோக்கப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கப் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கப்பில் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி அந்த லோகோவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய லோகோவை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக ஒரு பேப்பரில் ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கும் ஒரு கப்லேயே அதை பிரிண்ட் பண்ண மாதிரி பார்க்குறதுக்கும் ஒரு ஃபீல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறது தான் இந்த மாதிரி மோக்கப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதே போல் தான் ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்லேயும் நிறைய கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து வெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேனருடைய சைஸ் என்ன, ஒரு வெப்சைட்டுடைய சைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. பேஜஸுடைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அண்ட் ஐபேடுடைய சைஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்பில் இருக்கக்கூடிய பேஜஸ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில்ம் அண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதே ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதில் இருக்க டெம்ப்ளேட் எல்லாமே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த டயலாக் பாக்ஸை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் மூவ் டூல் அண்ட் ரெக்டாங்கிள் மார்க்கிங் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.